வணக்கங்க. இந்த சீசன் ஃபுல்லாகவே பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் சளி, இருமல், தும்மல், மூக்கடைப்புன்னு நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்தித்து தான் ஆகணும். அதுக்கு நம்ம எடுத்ததுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் வீட்டில் இருக்கிற பொருள்களையே நம்ம வச்சு கொஞ்சம் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே இதெல்லாம் நம்ம ஒரு கைவைத்தியமாக செஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு இதில் மார்பு சளிலாம் வராமல் பாதுகாக்க முடியும். அதுக்கு இப்போ நம்ம நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய சுக்கு, மிளகு, திப்பிலி, சித்தரத்தை, அதிமதுரத்தை வச்சு சிம்பிளாக ஒரு கஷாயம் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு சுக்கு, மிளகு, திப்பிலி, சித்தரத்தை, அதிமதுரம் 5 பொருளையும் நாம் இப்போது அம்மியில் வச்சு நல்லா நசுக்கிட்டு பவுட்ரு பண்ண போகிறோம். நீங்கள் எடுத்த உடனே மிக்சியில் போட்டுறாதீங்க. அது ஏன்னா சித்தரத்தை நமக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். மிக்ஸி பிளேடை நல்லா அது உடச்சிரும். அதனால் அம்மிலேயோ இல்லாட்டினா ஏதாவது கல்லையோ வச்சு நல்லா நசுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கலாம். நான் இப்போது அம்மியில் இதை அப்படியே நசுக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், இதே மாதிரி நான் அம்மியில் எல்லாத்தையும் நசுக்கி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். நம்ம இப்படியே கூட தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கலாங்க. அது மாதிரி அம்மியில் தட்டிட்டு நசுக்கிட்டு கூட நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு கஷாயம் செய்யலாம். பவுட்ரு பண்ணி நம்ம கஷாயம் செய்யலாம். நான் இப்போது இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்க போகிறேன். நல்லா பவுட்ரு பண்ணி நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு கூட அப்பப்போ தேவைப்படும் போது சுக்கு காப்பி மாதிரி கூட இதை போட்டு கஷாயத்தை அடிக்கடி குடிக்கலாங்க. சளியே பிடிக்காது. இந்த சீசன் ஃபுல்லாகவே நம்ம இந்த கஷாயத்தை நம்ம எடுத்துக்கலாம். அந்த பாருங்கள், பவுடர் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம மிக்சியில் நான் மிளகு, திப்பிலி, சித்தரத்தை, அதிமதுரம் எல்லாத்தையும் தண்ணியை நம்ம பற்ற வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணியில் நம்ம இதை இப்போ காய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணியை சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க விடலாம். நான் சொல்கிற இந்த அளவுகள் எல்லாமே 4 பேருக்கு 2 வேளை கஷாயம், ஒரு வேளை குடிச்சிட்டு மூடி போட்டு வச்சுட்டு இன்னொரு வேளையும் காலை மாலை 2 வேளையும் இந்த கஷாயம் குடிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற சுக்கு, மிளகு, திப்பிலி, சித்தரத்தை, அதிமதுரம் இந்த 5 பவுடரையும் அதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி ஒரு 1/4 பாகம் சுண்டுற வரைக்கும் கஷாயம் நல்லா கொதிக்கலாம். நல்லா கொதிக்க விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு போடுங்க. இல்லாட்டினா பொங்கி கீழே ஊற்றிடும். அப்படி இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் பெரிய பாத்திரமாவது வச்சுக்கோங்க. அதிமதுரம் ஒரு ஸ்வீட் தன்மையோடு தாங்க இருக்கும். இதை நம்ம இந்த கஷாயம் குடிக்கிறதுனால நம்ம பாடி ஹீட்டாக இருக்கும். அதனால் நமக்கு சளி பிடிக்கிறது அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு சளிலாம் பிடிக்காது. நமக்கு ஏதோ சளி பிடிக்கும் போல் தோணுனாலே இதை நம்ம கஷாயம் வச்சு குடிச்சிட்டோன்னா அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். உடம்பு வலியையும் இந்த சுக்குலாம் சேர்க்கறதுனால உடம்பு வலியும் இல்லாமல் அது இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். பாதி அளவுக்கு சுண்டிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு கிளாஸில் வடிகட்டிக்கலாம். எப்போவுமே இது நீங்கள் கை வைத்தியம் பண்ணுறதுக்கு இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி, சித்தரத்தை, அதிமதுரத்தை கையில் வச்சுக்கோங்க. நாட்டு மருந்துகள் கடைகள்லாம் கிடைக்கும், வாங்கி நம்ம வச்சுக்கலாம். இது ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இதை அப்படியே நம்ம குடிக்கலாங்க. அதிமதுரம்லாம் இருக்கிறனால ஒரு ஸ்வீட் தன்மையோடு தான் இருக்கும். பனங்கள் கண்டு சேர்த்து குடிக்கிறப்போ நம்ம இந்த சளினால் தொண்டை கட்டிட்டு வாய்ஸ்லாம் ஒழுங்காக வராமல் இருக்கும் இல்லையா? அதனால் இந்த பனங்கள் கண்டு நம்ம குரலெல்லாம் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். அதனால் பனங்கள் கண்டு சேர்த்து இந்த கஷாயத்தை அப்படியே நம்ம குடிக்கலாம். பனங்கள் கண்டு சேர்க்காமலே சுகர் பேஷண்ட்லாம் அதை சேர்க்காமலே கூட குடிக்கலாம். நல்லா தான் இருக்கும். அதனால் கஷாயம் அப்படின்லாம் பயந்துக்க வேணாம், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதை நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இந்த சீசனில் உள்ள சளி தொந்தரவுலேருந்து நீங்கள் எல்லோரும் மீண்டு நல்லபடியாக இருக்கலாம். நம்ம அம்மங்கா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.